தமிழ்நாடு முழுதும் இருக்கிற 58 வன்னியகுல சத்திரிய சங்கங்களின் சார்பாக இந்த மனுவையும் கொடுத்துருக்கேன். எங்களோட படையாட்சியார் பேரவை தலைவர் மதிப்பிற்குரிய காந்தி அவர்களும் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுசும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பொது சொத்துக்கள், கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னே இருந்து ஏற்படுத்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலையும் 600 சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்களுடைய தோராய மதிப்பு 1.5 லட்சம் கோடி. இந்த கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்கள் இந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க. இந்த சொத்துக்களை மீட்டெடுக்கணும், ஜனங்களுக்கு பயன்படணும் என்ற வகையில் இந்த கோரிக்கையை ஒரு மனுவாக டிஜிபி கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த கோரிக்கை மனுவில் வன்னியர் கல்வி அறக்கட்டளை அந்த சார்பில் ஒரு மிகப்பெரிய தலைவர் நடத்தி கொண்டு இருக்கிற சொத்துக்களும் அடங்கும். இந்த சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த சொத்துக்களை வச்சிருக்கிறவங்களால எங்கள் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் அச்சுறுத்தல் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதால் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபி கிட்ட இந்த மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம். 300 பேர் தமிழ்நாடு முழுசும் வச்சிருக்காங்க. சென்னையில் கூட ஒரு 79 சொத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சொத்து நீங்க கேட்குற கேள்வி புரியுது, அதுக்கு இவர் பதில் சொல்லுவார். மேல்மருவத்தூருக்கு அருகில் தலைவர் சொன்னது போல 500க்கும் மேற்பட்ட சொத்துகள் தமிழகம் முழுவதும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர்களின் சொத்தாக இருக்கிறது. அதையும் மீட்டெடுக்க வேண்டும். சமீப காலத்தில் 80க்கு பிறகு வன்னியர் சங்கத்தை நடத்துகிறேன், வன்னியர்களுக்காக உழைக்கிறேன் என்று வந்த டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் கட்டுகிறேன், அந்த பல்கலைக்கழகம் உலகமெங்கும் இருக்கின்ற வன்னியர்களின் பொது சொத்தாக விளங்கும் என்று கூறினார். இதை நம்பி 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர்கள் எல்லாம் உழைத்து, சில வன்னியர்கள் தாலியை எல்லாம் அடமானம் வைத்து அதற்கு நிதி கொடுத்தார்கள். அந்த நிதியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டதுதான் கோனேரி குப்பத்தில் உள்ள வன்னியர் நிகர்நிலை பல்கலைக்கழகம். இன்றைக்கு அதில் பல மோசடிகள் நடப்பதாகவும், அந்த மோசடியில் அது ஒரு ட்ரஸ்டாக ஆரம்ப காலத்திலேயே மோசடி செய்யப்பட்டு இன்றைக்கு வேறு விதமாக பயன்படுத்துவதாகவும் எங்களுக்கு நம்பகமான தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு தனி படை அமைத்து விசாரித்து இதில் மோசடி செய்த யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை துணை இயக்குனர் ஏடிஜிபி திரிபாதி அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இன்றையிலிருந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய தலைவர்கள் டாக்டர் தமிழரசன் போன்றவர்களெல்லாம், அதேமேல் படையாச்சார் பேரவையை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் காவல்துறை மூலம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி அவர்கள் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். ஏடிஜிபி கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். சட்டம் அதன் கடமையை செய்யும் சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் சொல்லி அதிலே கொடுத்துருக்கேன் பாருங்க, உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் பாருங்க. அதான் குற்றச்சாட்டு ராமதாஸ் பேர்ல தான் கொடுத்துருக்கோம். ராமதாஸ் தான் செஞ்சிருக்காரு. அவர் மேல வந்து அந்த யுனிவர்சிட்டி மேல என்ன அவர்தான் வசூல் செய்தது. சார் அவர் மேலயும் அவர் மகன் மேலயும் குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க இல்லையா, அத மெதுவா சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காருன்ற தெளிவா சொல்லுங்க சார். அதான் கிளியரா சொல்லிருக்கேன் சார். வசூல் செய்யப்பட்டது, வசூல் செய்யப்பட்ட பிறகு அந்த சொத்து இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கோம். அதான் கொடுத்துருக்கோம். சொல்லக்கூடாது சார், வெளியில கூட சொல்லியிருக்கேன் சார். நீங்களே போய் பாருங்க, சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியர் கல்லூரின்னு இருக்கு சார். சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியர் கல்லூரின்னு இருக்கு சார். சார் இங்க பாருங்க சார், நீங்க சொல்ல வரதெல்லாம் இல்ல சார், எப்படி சொல்லணும்ன்ற விஷயம் நீங்க என்ன செய்ய, நாங்க எதையும் அடுக்கவா கேட்கல சார். இந்த மாதிரி விஷயம் நான் அடுத்த பிரஸ் மீட்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் சார். அடுத்த பிரஸ் மீட் நியூஸ் போட முடியும். சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குது, இவங்க இந்த மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு கொடுத்துருக்கோம் சார். உங்கள்ட்ட கிளியரா கொடுத்துருக்கேன் பாருங்க சார். நீங்க ராமதாஸ் நீ சார் சொல்லியிருக்கேன் இவ்வளவு தூரம். நான் சொன்னதே போதும் சார், நான் சொல்லியிருக்கிறதே போதும்.